மறுநாள் ஐயா மூப்பனார் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து என்னை தொலைபேசியில் அழைத்து நான் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரோடு எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். இரவு 10 மணிக்கு மேல் பிரதமரை பேச அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அனுமதி தராது. அந்த ப்ளூ புக்கிலே பிரைம் மினிஸ்டர் கூட்டங்கள் இரவு 10 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படித்தான் நான் கூட எத்தனையோ தமிழ்நாடு இந்தியா புறாவும் சென்றிருக்கிறேன். என்ன சொக்குப்படி போட்டாய், ராத்திரி 1 மணிக்கு பிரதமர் வாஜ்பாய் பேசியிருக்கிறார் என்று கேட்டபோது, ஒன்றும் இல்லையா அவர்கிட்ட சொன்ன கூட்டம் பல லட்சக்கணக்கில் வந்திருக்காங்கன்னு. அவர் பொறுமையா அங்கே ஆளுநர் மாளிகையிலே இருந்துவிட்டு இரவு 11 மணிக்கு மேடைக்கு வந்து 1 மணிக்கு பேசினார். அவரை வழியனுப்ப இதே விமான நிலையத்துக்கு நான் வந்தபோது கவர்னர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் அவரோடு ஏற முயன்ற கவர்னரை ஆளுநரை நீங்க வேற காரில் வாங்க, இங்க நான் பிரதமர் வைகோவை கூட அழைச்சிட்டு போக போறேன்னு சொல்லி என்னையும் அவருடைய இருக்கைக்கு பக்கத்தில் உட்கார வைத்து அழைத்து வந்தார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமை அமைச்சரை வழியனுப்ப இங்கே வந்தபோது அவர் பிரதமர் வரும்போது வந்திருந்தார். அதற்கு பிறகு 93க்கு பிறகு 98 5 ஆண்டுகள் கழித்து பார்த்த என்னை வெளியிலே நின்று கொண்டு என்னை அழைத்து உள்ளே கூட்டி வர சொல்லி KS ராதாகிருஷ்ணன் தகவலை எனக்கு சொல்ல நான் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்துக்கரையே சொன்னபோது முத்தமிழறிஞர் அவர்கள் தன்னுடைய கரத்தை நீட்டி என் கரத்தை பற்றி கொண்டார்.